Dear student, 12th standard chapter 1 exercise 1.5 sum number 1 second sum complete பண்ண போறோம். இப்போ ஒரு 3 linear equation क्वेश्चन கொடுத்துறாங்க. 3 linear equation என்ன மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்றாங்க? by Gaussian elimination மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு ax b ஃபார்மட்ல ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் நோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட xy z கோஎஃபிஷியன்ட், நெக்ஸ்ட் செகண்ட் ஓட xy z கோஎஃபிஷியன்ட், தேர்ட் ஓட -1 1 2 கோஎஃபிஷியன்ட். Total number of variable x, y, z variable equal to 22, 27, 2. Okay. Full A, x equal to b. இப்போ next a slash b na different combination slash போட்டுக்கிறோம். ஓகே வரும்னா அப்போ a slash b equal to a matrix slash இதுனா b matrix. இப்போ நம்ம cos elimination மெத்தட்னா நமக்கு just triangle ஃபார்ம் பண்ணணும். இந்த 3 வேல்யூ 0 ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இந்த 3 வேல்யூ 0 ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 டைம்ஸ் 0 ஆக்கணும். 2 டைம் 0 ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் r1 அப்படியே அட்டாச் பண்ணுங்க, எந்த சேஞ்சஸ் பண்ணாம. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதை நம்ம 0 ஆக்கணும்னா இந்த r2 வந்து நான் 2ஆல மல்டிப்ளை பண்ண 2 3 சார் 6, 3 2 சார் 6, 6 6 0. அப்போ சைடு என்ன வரும்? r2 டென்ஸ் டு 2r2 -3r1. ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் என்ன வரும்? 0 4 -8 -12. ஏன்னா சைடு யூஸ் பண்ணி வச்சிருப்பேன். இதை ஃபாலோ பண்ணுறேன். r2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், r1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 4 -8 -12. ஓகே, செகண்ட் யூஸ் பண்ணோம், இந்த டைம்ஸ் 0 ஆக்குறோம். இது 0 ஆக்கணும்னா வரும் அதே சேம் r1 கூட தான் ஹெல்ப் கேட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே -2 இருக்குது, -1 இருக்குது, 2 இருக்குது. இது எதெல்லாம் மாட்டோம்? ஒரு 2ஆல் மல்டிப்ளை எவ்வளோமா? 2ஆல் மல்டிப்ளை ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 ஆகிடுமா? அப்போ r3 டைம்ஸ் 2r3 ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிங்க, சேம் சிம்பிளாக இருந்தால் மைனஸ் பண்ணுங்க, கரெக்டாக ஆகிடும். ஓகேவா? அப்போ -2 + 2னா 0. கரெக்டாக? அப்போ சைடில் யூஸ் பண்ணுற பாரு 2r3 r1. அப்போ 0 6 10 26. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 2 டைம்ஸ் 0 ஆகிட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 6 0 ஆகும். அப்போ 6 0 ஆகணும். அந்த 2 ரோவும் அப்படியே அட்டாச் பண்ணுங்க, எந்த சேஞ்ச் பண்ணாமல். 2 4 6 22 0 4 -8 -12. நெக்ஸ்ட் இந்த 6 0 பண்ணால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? r2ஓட ஹெல்ப் தான் நமக்கு தேவைப்படும். அப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம 0 ஆக்கணும். அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 6 24, 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 4 சார் 24, 24 24 0 ஆகிடும். அப்போ r3 டைம்ஸ் 4 r3 மைனஸ் சேம் சிம்பிள், அப்போ மைனஸ் பண்ணணும் 6 r2. சைடில் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு 4 r3 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், r2 -6ஆல் மல்டிப்ளை ஆட் பண்ணால் 0 0 8 8 176. இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு நமக்கு. இட் இஸ் ஏ எக்ஸலன்ட் ஃபார்ம். ஓகே, இட் இஸ் எக்ஸலன்ட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ ரிசல்ட் என்ன வரும்? இங்கே என்ன வரும்? பிலோவிலேருந்து போகணும், அபோவ்லேருந்து வர மாதிரி கீழேருந்து மேலே போகணும் நமக்கு. இப்போ இது ஃபுல்லாக எக்ஸோட வேல்யூ, இது ஃபுல் வேல்யூ ஒய்யோட வேல்யூ, இது ஃபுல்லாக இசட்டோட வேல்யூ. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன 88 இந்த இசட் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் 176. அப்போ இசட் ஈக்குவல் டு 88 இங்கே வந்து டிவைட் ஆகிடும். எத்தனை டைம்ஸ் இங்கே 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ இசட் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு இது ஒய் வேல்யூ. அப்போ 4y -8 இசட் ஈக்குவல் டு -22. 4y இசட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? 2 தெரியுமா கண்டிஷன் நமக்கு? ஏன்னா கண்டுபிடிச்சிருங்க 2 நமக்கு 4y இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 -16 ஆப்போசிட் பண்ணால் +16. அப்போ -16 பண்ணால் 4. அப்போ ஒய் வேல்யூ. அப்போ 2 சைடு என்ன வரும்? 4 கேன்சல் பண்ணலாமா? 4 டிவைட் ஆகும். 4/4 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு 2x + 4y + 6z ஈக்குவல் டு 22. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் வேல்யூ நமக்கு நான் ஃபைன் பண்ணோம், ஒய் வேல்யூ நாங்கள் ஃபைன் பண்ணிட்டோம், ஒய் இசட் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, அந்த 2 வேல்யூத்தையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 2x 4 × 1 6 × 2 இசட் வேல்யூ 2 4 + 12 = 22. ஆட் பண்ணால் 16 16 ஆப்போசிட் பண்ணால் -16. 22 16 போனால் 6 6 12 டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ். therefore the solution is x = 3 y = 1 z = 2. இப்போ இந்த ஆன்சர் கரெக்டாக வெரிஃபை பண்ணுறதுக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ சப்மிட் பண்ணுங்க. எனி ஈக்குவேஷன் சப்மிட் பண்ண பாருங்க. எக்ஸுக்கு 3, ஒய் வேல்யூ +1, இசட் வேல்யூ 2 2 + 2 4. நெக்ஸ்ட் நான் 5ல்
த்ரீ பண்ணால் வரும் 2. இப்போ ஆன்சர் கரெக்ட் நமக்கு. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ஜெக்ட் பண்ணால் ரைட் ஆன்சர் இருந்துச்சுன்னா கரெக்ட். நெக்ஸ்ட் ஆட் பண்ணி பாருங்க 4 + 5 5ல் 3 போனால் 2 ரைட் ஆன்சர். இப்போ நம்மளோட ரிசல்ட்டு சொல்யூஷன் கரெக்ட் சொல்யூஷன் நமக்கு. ஓகே, இது வெரிஃபிகேஷன் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.